இன்னைக்கு நம்மளுடைய இபி பில் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்ப்போம். டேஞ்சன்கோ பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நம்ம டைப் பண்ணால் இது போல் ஒரு வெப்சைட் உருவாகும். அதில் என்டர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் டு வியூ பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு காட்டும். என்டர் த சர்வீஸ் நம்பர் போடணும். இப்போ என்னுடைய சர்வீஸ் நம்பர் நான் போடுறேன் 0206700798. இது என்னுடைய வீட்டுடைய சர்வீஸ் கனெக்ஷன். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9942. என்டர் கேப்சர் விட்டுருவாங்க 0879693. இதை கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுங்க. கேப்சா இன்வாலிடுன்னு கேட்டது அதுக்கு திரும்பி கொடுப்போம் 071582. ஸோ என்னுடைய பில்லுடைய ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா கன்சூமர் விஜயகாந்தன், ரீஜியன் விழுப்புரம் ரீஜியன். 02ன்றது ரீஜியனுடைய நம்பர். சர்க்கிள் வந்து 418 கடலூர். செக்ஷன் பார்த்தீங்கன்னா 067. ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் 007. ஸோ இப்படி தான் நம்ம சர்வீஸினுடைய நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 02 ரீஜியன், சரிங்களா. 067 வந்து செக்ஷன். 02 அப்புறம் 067, அதுக்கப்புறம் 00 போட்டு 77 வரும். சர்வீஸ் நம்பர் வந்து 798. இது எல்லாத்தையும் 1 2 3 4 இது எல்லாத்தையும் கூட்டினா தான் நம்மளுக்கு சர்வீஸ் நம்பர் வந்து இது 0206700778 இது வருது. என்னுடைய அட்ரஸ் இது. சர்வீஸ் ஸ்டேட்டஸ் வந்து லைவில் இருக்குது. ஆதாரம் அப்டேட் பண்ணியாச்சு. ஃபேஸ் வந்து சிங்கிள் ஃபேஸு. சேங்ஷன் லோடு நம்மளுக்கு லோடு வந்து 2 kW லோடு வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. டெம்பரரி ரெடியூஸ்டு லோடு வந்து எதுவும் சொல்லலை. மீட்டருடைய நம்பர் இதுதான் 968. எஸ் ACCD as on date must be available for refund. 233 ரூபா இருக்குது. MCDS 600 ரூபா இருக்குது. சர்வீஸ் கேட்டகரி டாரிஃப் கோடு LA1A டொமஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லாப் ரேட் பார்ப்போம். ஃப்ரம் யூனிட் 1 to 100 வரைக்கும் ரேட் வந்து 0. மேக்ஸிமம் யூனிட் வந்து 500 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 101 யூனிட்லேருந்து 200 யூனிட்டுக்குள்ள ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 35 பைசா. மேக்ஸிமம் யூனிட் 500 யூனிட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டாரிஃப் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 201 யூனிட்லேருந்து 400 யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபா 70 பைசா. அதனுடைய மேக்ஸிமம் எவ்வளோனா 500 யூனிட் வரைக்கும் தான் அது. அதுக்கப்புறம் 400 யூனிட்லேருந்து 500 யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபா 30 பைசா. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 யூனிட் வரைக்கும் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிருது. திரும்பி ஃபஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திரும்பி ஒரு யூனிட்லேருந்து 100 யூனிட் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 0 போட்டுறாங்க. மேக்ஸிமம் யூனிட் அப்படியே போட்டுடுறாங்க. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு டொமஸ்டிக் எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து இப்படி தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன வேறு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜு, பிபிஎஸ்சி, ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, வெல்டிங் சார்ஜ் 15% கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா டேக்ஸு 0% சிசிசி இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து இல்லை. ப்ளஸ் இதை வந்து நம்ம கடைக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம கமர்ஷியல் யூஸ் பண்ணுறோன்னா அதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக போடுவாங்க. டியூஸ் டு பி பெய்ட் டீடைல்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் மந்த் 11th, பில் இயர் 2024 அமௌண்ட் வந்து 818 ரூபா வந்தது. ஆன்லைனில் நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ரீடிங்ஸு, எந்தெந்த டேட்டில் அவங்க குறித்தாங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும், ஸ்டேட்டஸ் என்ன, கிலோவாட்ஸ் எவ்வளோ கிலோவாட்ஸ் ஓடி இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 13/11/2021. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 18/11/2024 18/11/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இன்னும் இந்த அமௌண்ட் வந்து 818 ரூபா இன்னும் பண்ணலை. யூனிட் வந்து 324 யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் நம்மளுக்கு வந்துடும். இப்படி தான் நம்ம ஈஸியாக நம்ம இந்த பில் ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.